டிடிஆர் ஆஃபீஸில் குடியிருக்கிற பொதுமக்களுக்கு நாங்கள் எல்லாரும் புறம்போக்கில் குடியிருக்கிறோம். நாங்கள் வரும் எனக்கு நான் இங்கே வரும்போது ஒரு 11 வயசு இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு 77 வயசு ஆக போகுது. இங்கே வந்து நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கே போனாலும் பேப்பர் கேட்குறாங்க, பட்டா இல்லை. கலெக்டர் ஆஃபீஸுக்கு இது மாதிரி நிறையா மனுக்கள் கொடுத்துருக்கோம். நிறையா தடவை போய் பார்த்து வந்திருக்கோம், கலெக்டரை பார்த்துருக்கோம். எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை சார். கொஞ்சம் பார்த்து நல்ல முறையில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா. 50-60 வருஷத்துக்கு மேலே இருக்கோம். இன்னும் பத்திரம் கொடுக்கல எங்களுக்கு. கலெக்டர்கிட்ட போய் 4 ட்ரிப் மனு கொடுத்தோம். இன்னும் ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை. எங்களுக்கு பட்டா வேணும், ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுங்க சார். வணக்கம் சார், என்னோடய பேர் கவிதா. நான் டிடிஆர் ஆஃபீஸ் பக்கத்தில் கண்ணண்டிப்பன் பக்கத்தில் சத்தியமூர்த்தி தெருவில் குடியிருக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவும் வந்து 1960 இங்கே எல்லாருமே நம்ம காமராஜர் பாலம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாருமே குடி வந்துவிட்டோம். நாங்கள் எங்களுக்கு இங்கே சரௌண்டிங்கில் திருவள்ளுவர் நகர், விவேகானந்தர் நகர், எங்களுக்கு ஐயனார் காலனி எல்லாத்துக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 குடும்பம் நாங்கள் இருக்கிறோம். 120 குடும்பத்துக்கும் எங்களுக்கு பட்டா கிடையாது இது வரைக்கும். நாங்கள் 90-91 வந்து எங்களுக்கு குடிசை மாற்று வாரியமாக மாற்றி கொடுத்தாரு எம்ஜிஆர் பீரியடில். ஏன்னா குடிசையெல்லாம் தீப்பெட்டி எரியுது, அதை வந்து ஓடா மாற்றுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு லோன் கொடுத்தாங்க. சூழ்நிலை தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு ஈபிக்கோ இல்லை எங்களுக்கு கொடா இண்டிவிஜுவலாக இழுக்கணுமோ எது போனாலுமேவும் எங்களுக்கு உங்களுக்கு பட்டா வேணும், பட்டா கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் எதுவும் பண்ணித்தரோம்னு கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த ஆக்ட் விட இன்றைக்கி வந்து நிறைய ஆக்ட் சேர்ந்ததுனால கவர்மெண்ட்டில் நிறைய ரூல்ஸ் மாறிடுச்சு. எங்ககிட்ட எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. நான் பிறந்ததுக்கு அப்புறமே இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெள்ளம் வந்துருச்சு. பேரண்ட்ஸுக்கு வந்து வீட்டு வரி ரசீது மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அதுவுமே பழைய காலத்தில் ஆணியில் சொறி வச்சுருப்பாங்க. வெள்ளம் வந்து அதை எடுப்பாங்களா, பிள்ளை குட்டியை காப்பாற்றுவாங்களா, எல்லாரும் அப்படியே அழிஞ்சிச்சு. எங்ககிட்ட எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது சார். அப்படி சூழ்நிலை எங்களை ரெக்கார்டு கொண்டுட்டு வாங்க, உங்களுக்கு பட்டா தரணும்னு நாங்கள் எப்படி ரெக்கார்டு கொண்டு வந்து கொடுக்க முடியும்? தயவு செஞ்சு இந்த இப்போ வந்திருக்க கவர்மெண்ட்டு இது கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் தானோன்னு ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. அவங்க காங்கிரஸில் இருந்தாங்க. அவங்க தான் இந்த தெருவுக்கு கொஞ்சம் கொலா கொண்டு வந்தாங்க, தண்ணி கொண்டு வந்தாங்க, ரோடு கொண்டு வந்தாங்க, ஈபியில் லைட்டு கொண்டு வந்தாங்க. அந்த லைட்டுக்குமே கூட நாங்களாவது எங்களோட காசுகளை போட்டு தான் பண்ணணுமே தவிர கவர்மெண்ட்டில் அரசாங்கம் வந்து வந்தாங்க, அனுமதி கொடுத்தாங்க. எங்களோட காசை நமக்கு நாம திட்டத்திற்கீழ நாங்கள் செஞ்சுக்கிட்டோமே தவிர எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டு எங்கள் தெருவுக்கோ இந்த சரண்டரிங்களுக்கோ இது வரைக்கும் எதுவுமே பெருசாக செஞ்சதில்லை சார். தயவு செஞ்சு எங்களுக்கு பட்டா, அதாவது நீங்கள் சொல்கிறீங்களே தூசு பட்டான்னு, அதை கொடுத்தா கூட நாங்கள் எங்களோட வீட்டு பராமரிப்பு செலவுக்கோ மற்ற இதுக்கோ நாங்கள் வந்து தைரியமாக செய்வோம். இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லை. படிக்கிற பசங்களுக்கு மெயினாக எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல சார். ஒரு ஈபி நல்லா இருந்தால் தான் அந்த பசங்களுக்கு கம்ப்யூட்டரோ எதுவுமே பண்ணி கொடுக்க முடியும். அது கூட எங்களால் பண்ண முடியாத சூழ்நிலை தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். தயவு செஞ்சு இந்த நிர்வாகமும் இந்த ஆட்சியும் எங்கள் மக்களுக்கு பட்டா வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். வணக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு. நாங்கள் வந்து மதுரை தீக்கர் ரத்தநீர் கிராமம், தீக்கர் பக்கத்தில் இருக்கிற சத்தியமூர்த்தி தெருலேருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்கள் ஏரியாவுக்கு, இது கிராமம்னே சொல்லலாம், எங்கள் ஏரியாவுக்கு எந்த ஒரு வசதியுமே கிடையாது. இங்கே ஓடை இருக்குது, அந்த ஓடையும் தூர் வரவும் கிடையாது, எதுவுமே பண்ணல. நாங்கள் பாம்பு பல விஷ ஜந்துக்களோட தான் நாங்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பட்டா இல்லாமல் 1960 எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே இங்கே குடி வந்தாங்க. இது நாள் வரைக்கும் எங்களுக்கு பட்டாவோ எந்த ஒரு வசதியும் செஞ்சு தரல. நீங்கள் எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தருவீங்க அப்படின்னு நீங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கீங்க, நான் உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த உறுதிமொழியை எங்களுக்காகவும் எங்கள் மக்களுக்காகவும் இங்கே இருக்க ஒரு 120 கிராம மக்களுக்கு குடும்பத்துக்கு நீங்கள் செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு பட்டா கொடுக்கணும் கண்டிப்பாக. ரோடு வசதி இல்லை, எங்களுக்கு சாக்கடை வசதி கிடையாது சரியா. பாதி பேத்துக்கு பாதாள சாக்கடை இருக்குது, பாதி பேத்துக்கு பாதாள சாக்கடை இல்லை. கொசுவால் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். எங்களுக்கு ஓடையை தூர் வரணும். எங்களுக்கு நிறைய வசதிகள் நீங்கள் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது. தயவு செஞ்சு அதோடு சேர்த்து எங்களுக்கு இந்த பட்டாவையும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும். எங்கள் வருங்கால பசங்களுக்கும் நல்லாயிருக்கும், எங்கள் குடும்பத்துக்கும் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு இதை எங்களோட மனுவை நீங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு உடனே நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.